வணக்கம் மக்களே. எதற்காக இந்த வீடியோ அப்படின்னா ஒன்றுமில்லை, வாழ்த்துக்கள். புதிதாக தமிழகத்தில் முதல்வராக பதவியேற்றிருக்கும் திரு விஜய் அவர்களுக்கு எனது அன்பார்ந்த வாழ்த்துக்கள். நான் ஒரு நாம் தமிழர் கட்சியை ஆதரிக்கக்கூடிய ஒரு இளைஞர். ஓகே, எனக்கு என் மனசில் பட்டதை நான் அந்த வீடியோவாக வெளியில் சொல்கிறேன். என்ன அப்படின்னா, இப்போ ஆட்சி பிடிச்சிருக்கிற திரு விஜய் அவர் பல கோடி சொத்துக்களுக்கு சொந்தக்காரர். அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டு வந்திருக்கிற இவர் இப்போ இந்த ஆட்சியை பிடிச்சிருக்கிற இந்த நேரத்தில் இவரோட ஆட்சி நல்லபடியாக செய்யக்கூடியதுக்கான எனக்கு தெரிஞ்ச ஒரு வழி. ஸோ இதை இப்படி செஞ்சால் இது நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, இப்போ இவர் காவல்துறை அதிகாரிகளை கூப்பிட்டு இப்போ இருக்கிற ரவுடிகள், இந்த சேட்டை பண்ணுறவங்க இவங்களெல்லாம் கூப்பிட்டு எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. ஸோ அது தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கணும். ஒன்று, தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு தான் மிகப்பெரிய பிரச்சனை. அந்த சட்ட ஒழுங்கு கடந்த ஆட்சியில் ரொம்ப கேவலமாக இருந்துச்சு. இதை அவர் சரி பண்ணிக்கணும். ரெண்டாவது, அவர் இலவசமாக தரேன் அப்படின்னு சொல்லியிருக்கிற இந்த தேவையற்ற இலவசங்கள், இலவச பேருந்து, அப்புறம் இந்த 6 சிலிண்டரு, 2500 பணம், 4000 கிராஜுவேட்டுக்கு கொடுக்கறது, இதெல்லாம் தவிர்க்கணும். இந்த இலவச பணம் முதியோர்களுக்கு கொடுக்கலாம். ஒரு 55-60 வயசு தாண்டின முதியோர்களுக்கு தகுதி கரெக்டாக அதை ஆராய்ஞ்சு உண்மையாகவே கஷ்டப்படுற பசங்கள்லாம் பார்த்துக்காம விட்டு அவங்கள கண்டிப்பாக பார்த்துக்கலாம். அதில் எந்த தவறுமே இல்லை. அதுபோக இந்த படிச்சுட்டு சும்மா இருக்கிற இளைஞர்களுக்கு பணம் கொடுக்குறேன்னு சொன்ன இந்த மாதிரியான தேவையற்ற இலவச வாக்குறுதிகளை தயவுசெய்து வாபஸ் வாங்கிட்டு எதை சரியாக கொடுத்தா இந்த மக்களுடைய வாழ்வாதாரம் முன்னேறுமோ. ஸோ நாம் தமிழர் கட்சியில் இருக்கிற அந்த சில கொள்கைகள் என்ன அப்படின்னா, இலவச மருத்துவம், தூய குடிநீர், நல்ல கல்வி, இதில் ஃபோக்கஸ் பண்ணி நல்லா பண்ணுனா உங்கள் ஆட்சி தொடர்ந்து இது கண்டினியூ ஆகிட்டே போகும். இதுக்கு திரும்ப சீமான் அவர்களே ஆட்சி பண்ணணும்னு அவசியமே கிடையாது. நீங்களே தொடர்ந்து நல்லபடியாக செய்யலாம். ஊழலற்ற அரசு, வெளிப்படையான நிர்வாகம். ஒரு அரசாங்க அலுவலகத்துக்கு போனால் நமக்கு நம்மளுடைய வேலைகள் எந்த ஒரு கையூட்டு கொடுக்காம நல்லபடியாக நடக்கணும். உண்மையான சான்றிதழ்களை அவங்க அருமையாக அதை சோதித்து பரிசோதனை பண்ணி உரிய நபருக்கு எல்லாவித சலுகைகளும் அதற்கான வழிமுறைகளும் செய்து கொடுக்கணும். இந்த மாதிரியான விஷயங்களை தயவுசெய்து இலவச வாக்குறுதிகளை குறைச்சிட்டு கேஸ் சிலிண்டரை எந்த அளவுக்கு விலை குறைவாக கொடுக்க முடியும், அதுக்கு நம்ம என்னென்ன வழி செய்யணும், அந்த மாதிரியான திட்டங்களை தயவு செய்து ஓய்வு பெற்ற நல்லா படித்த அறிவுள்ள IAS அதிகாரிகள் எவ்வளோ பேர் தமிழ்நாட்டில் இருக்காங்க, அந்த மாதிரியான அதிகாரிகளை உங்கள் கூட வச்சுட்டு அது மாதிரியான ஒரு நல்ல ஆட்சி கொடுங்க. அப்படி கொடுத்தா உங்கள் ஆட்சி சிறந்திருக்கும். உங்கள் ஆட்சி சிறக்க என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.